வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் என்ன நடந்திருக்குங்கிறதையும் நாளைக்கு மார்க்கெட்டோடைய ரிவ்யூ எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பத்தின விளக்கத்தை மட்டும் பார்த்துடலாங்க. ஆக்சுவலாக நேற்று நம்ம சொல்லியிருந்தபடி ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டண்டா இந்த புள்ளி செயல்படும் சொல்லியிருந்தேன். முக்கியமான கீ வேல்யூ நான் ஒன்று சொல்லியிருந்தேங்க. 25,548 அப்படிங்கிறது எக்ஸாக்டா தேர்டு கேண்டில்லையே 15 மினிட்ஸ் கேண்டில்லே கீழே க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஸோ அங்கேயே டிக்ளேர் ஆயிடுச்சு. நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா அந்த வேல்யூஸ்க்கு அவ்வளோ பவருங்க. இதை எப்படி நம்ம எடுக்கிறோம்? நேற்றுக்கே நம்ம சொல்றோம் இந்த புள்ளி தான் முக்கியமா ஆக்ட் ஆகும் அப்படின்னு. ஸோ இதை வச்சு நீங்க ட்ரேட் பண்ணலாம். ஓகே, நோ இஷ்யூ. பட் எப்படி பார்த்துருக்கீங்க அப்படின்னு எனக்கு சரியா தெரியல. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அடுத்த சப்போர்ட் ஒன்று இந்த இடத்துல சொல்லியிருந்தேங்க, 25,482 அப்படிங்கிறது. ஸோ அந்த இடத்துல எவ்வளோ ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த புள்ளிகள் இதில் மேக்ஸ் புள்ளி வேற ஒன்றும் இல்லைங்க. மேக்ஸில் எடுக்கிற கால்குலேஷன் எதுவுமே தவறு வராது. ஸோ அதில் எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்திருக்குது, அடுத்த சப்போர்ட் நேராக கீழே தான் வந்திருக்குங்க. வந்துட்டு அடுத்தது இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, இதை நீங்கள் எப்படி எடுத்துருந்தீங்க அப்படின்னு தெரியாது. ஸோ நான் ஆப்ஷன் ப்ரீமியத்தை வச்சு கால்குலேட் பண்ணலான்னு சொல்லிட்டேன். ஸோ நம்ம அதை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாங்க. நேற்று ஸ்ட்ரைக்கு நான் சொன்னபடி 25,450 காலும் 25,650 புட்டும் எடுத்துக்க சொன்னேன். எந்த பிரைஸ் 148 பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த சைடு தான் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டேன். எக்ஸாக்டா இங்கேயும் 148க்கு கீழே இந்த டைம் இப்போ 9:40க்கு க்ளோஸ் வைக்கிறாங்க. ஆஃப்டர் தட் 148 பிரேக் பண்ணி மேலே வைக்க முடியல. அப்பவே நீங்க தெரிஞ்சிருக்கலாம் மார்க்கெட்டு அப் ட்ரெண்டுக்கான வழிகள் இல்லை. கரெக்டுங்களா? ஆனா இங்க ஆப்போசிட்ல நான் ஒரு விலை சொல்லியிருந்தேன். நேற்று மார்க்கெட்டு ஒரு 123 to 173 ஒரு விலை சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த விலையில கரெக்டா நிற்குது. 124 ரூபாய் க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதுதாங்க மார்க்கெட்டு. சிம்பிளா பார்க்கணும். ஆக்சுவலா நேற்று நான் ஒரு விலை கொடுத்துருந்தேன். நான் அது கொடுக்க கூடாதுன்னு நான் எடுத்துட்டேங்க. அது தவறா போயிருங்க. அது கால்ஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடும் அப்படின்ட்டு நான் எடுத்து விட்டுட்டேன். அது கொடுக்க கூடாது ஆக்சுவலா. அதை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா நீங்க ட்ரேட் இனிஷியேட் பண்ணிருப்பீங்க. ஒரு பாயிண்ட் கூட கீழே இறங்க கிடையாது. ஸோ ஓகே, அதெல்லாம் மேக்ஸ் கால்குலேஷன்ல வரக்கூடிய மெத்தடு தாங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. இதுல ஒரு சின்ன இது மட்டும் சொல்லிடுறேன். இது ஆக்சுவலா நம்ம ஆப்ஷன் பையிங்ல ஒரு 3 டைப் இருக்குங்க. அந்த 3 டைப்ல இதுக்கு உங்களுக்கு உதவும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் நீங்க எத்தனை பேர் வாட்ச் பண்ணீங்கன்னு தெரியல, சொல்லிடுறேன். ஆக்சுவலா காலுடைய ஹை 187. நான் ஏன் இந்த சேம் பிரைஸ் இருக்கக்கூடிய க்ளோசிங் பிரைஸ் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் எடுக்க சொன்னேங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். அதாவது இந்த விலை இந்த ஸ்ட்ரைக்கு 187 ரூபா ஹை வச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்ட்ரைக்கும் 187 வைக்குங்க. இங்க பாருங்க, 187 அப்படிங்கிற புள்ளி எப்ப தொடுது? எக்ஸாக்டா 11 மணிக்கு தொடுதுங்க. அதே இங்க லெஃப்ட் சைட்ல பாருங்க, க்ளோஸ் வச்சிருக்கிற விலை 100ங்க. இத நல்லா பாருங்க, 100. இதுவே புட்டுடைய லோவும் அதுதாங்க. இங்க 187 ஹை வைக்கும் போது புட்டுடைய விலையும் 100 ரூபாய் தாங்க. இதுதாங்க பியூட்டி. ரெண்டும் ஒரே விலையில கண்டிப்பா சந்திக்கும். அதே இங்க 90ல இங்க சஸ்டெயின் ஆகல, அது நேரா கீழே கால் சைடு கீழே விழுந்துருச்சு. இது டைரக்டா போயிருச்சுங்க. நீங்க 148ங்கிற விலையை டிக்ளேர் பண்ணி நீங்க மெயின் சார்ட்டை பார்த்து நீங்க இங்க ட்ரேட் எடுத்திருக்கலாம். ஆப்போசிட்டா டவுன் சைடு தான் மார்க்கெட் அப்படிங்கறத. எப்ப 548க்கு கீழே க்ளோஸ் வைக்கிறாங்களோ அங்கேயே முடிஞ்சதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இதுதான் மார்க்கெட்டுங்க, சிம்பிள். ஓகே, நாளைக்கு மார்க்கெட்டை பத்தி ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் பார்த்துடலாங்க. ஆக்சுவலா நாளைக்கு மார்க்கெட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கீ வேல்யூ பார்த்தீங்கன்னா 25,493ங்க நாளைக்கு மார்க்கெட்டுக்கு.
ஸோ அந்த இடம் தான் வரும்போது தான் உங்களுக்கு டிசைட் பண்ணும் மார்க்கெட் அப் சைடா அல்லது டவுன் சைடான்னு. ஆக்சுவலாக அப் சைடுக்கு உண்டான வாய்ப்புகள் 25,532 வரைக்கும் காமிக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியாது நமக்கு. மார்க்கெட் நாளைக்கு ரன் ஆகட்டும், அதை நம்ம ஆப்ஷன் ப்ரீமியத்தை நான் என்ன விலை வருதுன்னு சொல்றேன், நீங்க அதை வச்சு டிஃபைன் பண்ணலாம். ஓகே, அதாவது 25,493ங்கிறது இம்பார்ட்டன்ட் வேல்யூங்க. அந்த இடம் வரும்போது முடிவெடுங்க. அது வந்தா உங்களுக்கு அப் சைடா டவுன் சைடா நீங்க அந்த இடத்துல முடிவு பண்ணுங்க. அதர்வைஸ் இதுக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25,658ங்க. நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால மேக்சிமம் ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கும் சப்போர்ட்டுக்கு உண்டான வேலைக்கு மட்டும்தான் மார்க்கெட் டிராவல் ஆக முடியுங்க அதிகபட்சமா. ஏன்னா சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 25,329ங்க. இந்த விலை ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். இது 25,658 ரெசிஸ்டண்டா ஆக்ட் ஆகும். அதுக்கு மேல போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஏன்னா எக்ஸ்பைரியில அவ்வளவு மொமெண்டம் கொடுக்க மாட்டாங்க. மேக்சிமம் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆரஞ்சு கலர் நோட் பண்ணிக்கோங்க, 532 அண்ட் 362. இங்க 362 பிரேக் ஆகலாம், ஏன்னா 330 வரைக்கும் இந்த வீக் வந்து இவ்வளவு தூரம் கரெக்ஷன் இருக்க வாய்ப்புகள் அதிகங்க. நான் அதைத்தான் முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த வீக் ஆரம்பிக்கும் போதே இந்த ஹைய பிரேக் பண்ணி அவுட் போனா மட்டும்தான் அப்சைடுக்கு உண்டான வாய்ப்புகள். அதர்வைஸ் வந்து ஆனா மார்க்கெட் வந்து பையிங்ல தான் இருக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தாங்க. மினிமம் கரெக்ஷன் இது வரைக்கும் வரலாங்க. வரலாம் தான் சொல்ல முடியும். வருங்கிற கட்டாயம் மார்க்கெட்டுக்கு கிடையவே கிடையாது. நம்ம மார்க்கெட்டை முடிவு பண்ணக்கூடாதுங்க. மார்க்கெட் எங்க போகுதோ அந்த நம்ம டிராவல் பண்ண கத்துக்கணுமே தவிர, நான் 330 வரும்னு சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக 330 வந்தே தீரணுங்கிற அவசியம் கண்டிப்பா கிடையாதுங்க. சரிங்களா? அதனால அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க போதும். இம்பார்ட்டன்ட் வேல்யூ கொடுத்தாங்க. நீங்க 25,493 வரும்போது உங்களோட டிசிஷன் நீங்க எந்த பக்கம் பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் நாளைக்கு என்ன செலக்ட் பண்ணலாம் மட்டும் சொல்றேன், பார்த்துக்கலாங்க. ஆக்சுவலா நாளைக்கு இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா 25,300 காலும் 25,600 புட்டும் எடுத்திருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா சேம் ப்ரீமியம். இப்போ க்ளோசிங்ல இருக்கிற வேல்யூவே வந்து முக்கியமான வேல்யூ தான். அதான் இதையவே வச்சுக்கலாங்க. 169ன்னு வச்சுக்கோங்க. 169 எந்த சைடு பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த சைடு தான் மார்க்கெட் இருக்கும். இது சிம்பிளான ட்ரெண்டுங்க. இதை வந்து நான் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கறத சொல்றேன். இதனுடைய ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 141 டு 197 வரைக்கும் போக வாய்ப்பு உண்டுங்க, எந்த சைடு போனாலுமே. அதர்வைஸ் இதுக்கு சப்போர்ட் எல்லாம் வேண்டாங்க. நீங்க 169 வரும்போது எந்த ஸ்ட்ரைக் எங்க போகுதோ அந்த சைடு தான் மார்க்கெட் வந்து ட்ரெண்டா இருக்கும். நாளைக்கு வாய்ப்புகள் அதிகங்க. இதுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வேண்டாங்க. இதனுடைய தொலைவுகள் மட்டும் சொல்லிட்டு நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 141 டு 197 வரைக்கும் போக வாய்ப்பு உண்டு. இதனுடைய இம்பார்ட்டன்ட் வேல்யூ இவ்வளவுதாங்க. இதுல 142 வேண்டாங்க, இதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. நான் இதை வச்சு நான் ட்ரேட் பண்ணீங்கன்னா அது தவறா போயிடும். நாளைக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் மட்டும் சொல்றேன், நீங்க நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் அல்லது 15 மினிட்ஸ் கேண்டிலுடைய நீங்க இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஆக்சுவலா நாளைக்கு மார்க்கெட்டு ஒன்ஸ் 9:30 அப்போ என்ன பிரைஸ் ஆப்ஷன் செயின்ல இருக்கோ தயவு செய்து அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதெல்லாம் சொல்றதே வந்து தப்புங்க. இதுல ஆப்ஷன் செயின்ல மினிமம் 128 அப்படிங்கிற பிரீமியமும் அதே மாதிரி புட்டு சைடும் 128ங்கிற பிரீமியம் மினிமம் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் பிரைஸ் மட்டும் சூஸ் பண்ணுங்க. இது மட்டும்தான் பிரீமியம். எந்த சைடு போனாலும் கொஞ்சம் மூமெண்டம் இருக்கும். நான் இப்ப எடுத்திருக்கிறது 168 168ங்க. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து நல்லா மூவ் ஆனாலுமே நீங்க பிரீமியம் அதாவது எக்ஸ்பைரிக்குள்ள மாட்டினீங்க அப்படின்னா அது பெருசா மூமெண்டம் இருக்காதுங்க. ஒரு ஸ்ட்ரைக்குன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. பட் பிகினர்ஸ்க்கு நான் சொல்றேன், இதை வந்து மூமெண்டம் அதிகமா இருக்க வாய்ப்பு இல்லாம போயிடும். நீங்க எடுத்து வச்சிருந்த ஸ்ட்ரைக் அப் சைடு போனாலும் பிரீமியம் இருக்காது, டவுன் சைடு வந்தாலும் பிரீமியம் இல்லாம போயிடும். ஸோ ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து
9:30 அப்போ ஆப்ஷன் செயின் யூஸ் பண்ணிக்கோங்க. அங்க நீங்க மினிமம் 130 to 150 இருக்கக்கூடிய ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய பிரீமியம் மட்டும் வாட்ச் பண்ணுங்க. அதர்வைஸ் நீங்க வந்து லோ பிரீமியம்க்கு போகாதீங்க எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால. ஏன்னா நாளைக்கு ரேஞ்சஸ் ரொம்ப குறைவா தான் இருக்கும். ஸோ இப்படி வச்சு ட்ரேட் பண்ணி பாருங்க. நன்றிங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கிளியர் பண்ணி தரேங்க. ஓகே, தேங்க்யூங்க. பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, வணக்கங்க.